ஹலோ நண்பா, நம்ம அக்பர் லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அப்டேட் எபிசோட் நம்பர் 31. இந்த சீசனோட கடைசி எபிசோடு இதெல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பச்சை முடிக்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த அகாடமியில் நம்ம டாப் 4 வரணும், இவனை முடிச்சு விடணும். அவனை போய் இந்த சமயம் தான் நம்ம அட்டாக் பண்ண ஈஸியாகவே அவனை ஜார்ஜ் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல கட்டுறாங்க. நம்ம குவர்லாம் கடுப்பானா, இவன் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் எனக்கு புரியவே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த அகாடமியோட லீடராக இவன் ஆயிடுவான். அப்புறம் நான் சும்மா நிற்க வேண்டியதான். அப்போ நம்ம லீலிலாம் வாங்க போனால் நீங்கள் சூப்பர் அமேசிங்காக பண்ணுறீங்க, மோட்டோலாம் இந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கான். நம்ம கேப்டனும் உன்னோட ஸ்கில் வந்து காமெட் ஸ்கில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, சரிவா போனால் இந்த இடத்த விட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பலாங்கிற மாதிரி போயிட்டுருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து பச்சை முடிக்காரங்க வந்துடுறான். ஏய் எங்கடா போகிற? அதை கேட்டு ஹீரோ, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இங்கே? அப்போ நம்ம ஹீரோவை சுற்று போட்டுறாங்க அவங்க டீமில் இருக்கவங்க எல்லாருமே. அப்போ பச்சை மடிக்கார் என்ன சொல்கிறேன்னா, டேய் ஒன்று எலிமினேட் பண்ண போகிறதா, ஒன்று எலிமினேட் பண்ணால் அந்த டீமில் உங்கள் அகாடமி முன்னாடி வரைய முடியாது. ஒன்று எலிமினேட் பண்ணிட்டு உன் டீமில் இருக்க எல்லாரையும் மொத்தமாக முடிக்க போகிறேன். அதை கேட்ட லீலியா, அப்படியா, நான் அவங்கள அதுக்குள்ளே முடிச்சு விட்ருவேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு எங்கள் அகாடமி பசங்கள்லாம் நீ தாண்டி முன்னாடி வரணும், அது உன்னால் இப்போதைக்கு முடியாது. டேய் ஆரம்பிங்கங்கிற மாதிரி இந்த பச்சை முடிக்கிற சொல்கிறான். அங்கே ஒரு மேஜிக்கல் ஃபீல்டு மாதிரி அந்த இடத்துல சுற்றி போகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நம்ம ஹீரோ தனியாக முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் இருக்க டீமில் இருக்க எல்லாருமே வந்து அந்த ஃபீல்டை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயுமே அந்த இடத்துல அதை உடைக்க முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணி. அப்போ நம்ம பச்சை முடிக்கிற என்ன சொல்கிறேன்னா, இதை உங்களெல்லாம் உடைக்க முடியாதுப்பா, மேக்ஸிமம் உங்களுக்கு அரை மணி நேரம் தேவைப்படும், அதுக்குள்ளே நான் இவனை முடிச்சு விட்ருவேன், முடிச்சு விட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவா, அப்படியா நீ அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கியா, என்னை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ண முடியும் உனக்கு நம்பிக்கை இருக்கா, சரி வந்து அட்டாக் பண்ணு. நீயே இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்கும்போது பண்ணான்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், க்ரீன் மேஜிக்கை. அப்போ பார்த்த நம்ம ஹீரோ, சரி வாடா டே பார்த்துக்கலாம், உங்கள் அகாடமி என்னென்ன கிளிக்குது நானும் பார்த்துக்கிறேன் உங்கள் ஸ்ட்ரென்த் என்னென்னு. நம்ம பச்சை மடிக்காரன் எவ்வளோ பயங்கரமாக அட்டாக் பண்ணால் நம்ம ஈஸியாக ஹீரோ வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். இவ்வளோ தான் அவன் ஸ்ட்ரென்த்தா? என்னால் நம்பவே முடியல. சரி உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். அதை கேட்ட நம்ம பச்சை மடிக்கிறேன், டேய் என்னடா இன்னொரு சான்ஸ் கொடுத்து நீயே உன்னோட சாவை தேடிக்கிற, சரி ஓகே எனக்கு அந்த சான்ஸ் தேவைப்படுது தான், நான் சான்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கல் பவரை திரும்பி பயங்கரமாக இடத்துல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அப்பயும் நம்ம ஹீரோ வந்து ஈஸியாகவே டச் பண்ணி அவனை முடிச்சு விட்டுறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் அதான் அவனுங்க முடியாமல் இருக்காங்க. இதுக்கு மேலே எங்களால் சண்டை பண்ண முடியாது, நாங்கள் சண்டை ஆகிடும்ப்பா, நாங்கள் அங்கே கேள்வி ஒட்டுக்கிறோம். என்னடா அதுக்குள்ளே தோல்வி ஒட்டுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க, என்னால் நம்ப முடியல. சரி ஓகே, அப்போ நீங்கள் சாவுறீங்களா? இல்லை நாங்கள் வெளில போய்ட்டோங்கிற மாதிரி அவங்க எம்லெட் எடுத்து அதை கிளிக் பண்ணுறாங்க. அப்படியே டெலிபோர்ட்டேஷன் ஆகி வெளில போயிடுறாங்க. மற்றவங்களும் பயந்துட்டு எல்லாருமே வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு ரிமூவ் ஆயிடுது. அந்த இடத்துல வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க பச்சை முடிக்கிற நின்றுட்டு இருக்கான். அப்போ அவங்க டீச்சர், என்னடா ஆச்சு எல்லாருமே வெளில வந்துட்டீங்க, என்னடா நடக்குதுங்க, ஏதாவது டீமன்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணிச்சா? அதுக்கு பச்சை முடிக்கிற போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாம், ஒரு பெரிய டீமன் எங்களுக்கு வந்து ட்ராப் வச்சு நாங்கள் எல்லாருமே எங்களை முடிச்சு விட்டுருச்சு, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிருங்க டீச்சர். முட்டை சுட்டி இருக்கவங்க எல்லாருமே ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறானோ. அதை கேட்ட டீச்சரும், என்னடா பண்ணிட்டீங்க, நம்ம அகாடமி இப்போ டவுனில் போயிருக்குடா, நம்ம டாப் 4 கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த இன்னர் காம்படிஷனில் இருக்க ஃபஸ்ட் ஸ்டெப்பே இதாண்டா, ஏன்டா அப்படி பண்ணீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டீம் டீச்சர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா அதுக்குள்ளே தோற்று வந்துட்டீங்க, டேய் வாயை மூடுங்கடா, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப் பண்ணாங்கிறமே அந்த அனதர் டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. டேய் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, இண்டிவிஜுவல் காம்படிஷன் ஒன்று இருக்குது, அதில் உங்களை வச்சு செஞ்சிடுறேன். அப்போ நம்ம டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு காம்படிஷன்லையும் இப்போ நான் சொன்னேன், இப்போ செகண்ட் காம்படிஷன்லையும் நான் சொல்கிறேன், இப்போ டாப் 4 நான் தான் இருக்கேன்ப்பாங்கிற மாதிரி நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. சரி இண்டிவிஜுவல் காம்படிஷன் நீங்கள் தோக்கரண்டா போகிறீங்க, அதையும் நாங்கள் பார்க்கார போகிறோங்கிற மாதிரி நம்ம இந்த அனதர் டீச்சர் வந்தால் நான் உங்கள் டீம்மேட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இண்டிவிஜுவல் காம்படிஷன் ஒன்று வச்சு அண்ணா ஃபஸ்ட்டு இந்த டீமை முடிச்சு விடணும், நான் வச்சுக்கோங்க, இவங்களே எவனுமே அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானவங்களாம் இல்லை. அதை கேட்ட பச்சை படிக்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, அந்த டீமில் யாருமே பவர்ஃபுல்லானவங்களாம் இல்லை, நம்ம ஈஸியாகவே அவங்களை டிஃபீட் பண்ணிடலாம் டீச்சர், நீங்கள் எதுவும் கவலைப்படுவீங்க, இண்டிவிஜுவல் காம்படிஷன் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த சீனில் என்ன கட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இப்போ எல்லாமே பயங்கரமாக பறந்து போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த மோட்டிவ் இவனுங்க எல்லாரும் எங்கடா போயிட்டு இருக்கானோ அவங்கள கூப்பிட்றான். கூப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு கீழே வந்து அங்கே புதுசாக ஒன்று டீமன் ஃப்ளவர் வந்து வந்திருக்கு, அதை எடுக்க போயிட்டு இருக்கோம், எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, நீங்களும் வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அப்படின்னு டீமன் ஃப்ளவர் இருக்குது, நம்மளும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கூட கிளம்பி போகிறோம். போயிட்டு இருக்கும் போதே ஆனால் இன்னொரு அகாடமி ஸ்டூடெண்ட்ஸில் அந்த பக்கம் போவாரிங்க, ரொம்ப மோசமாக சண்டை போட்டுட்ருக்காங்க, போகாத இப்போ நம்ம பொண்ணை எதுவுமே வருவோம். அதை கிட்ட நம்ம ஹீரோ அங்கே போக வேணாங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறான். ஆனால் குகனும் அந்த ஐஸ்கில் இருக்க ஒட்டுக்கிற மாதிரி தெரியல, அவங்க மட்டும் தனியாக அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம லீலி, இவனுங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க மாதிரி லைட்டாக லீலியே கடுப்பாகிறா. நம்ம லீலி நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது, நமக்கு அந்த டீமன் பூ கிடைச்ச நல்லா தானே இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, தேவை நம்ம சண்டை போட்டு இந்த சமயத்தில் நம்மளோட பாயிண்ட் லெவலை குறைச்சிக்க வேணாம், நம்ம போய் அந்த டீமன்ஸை கொள்கிற வேலையை பார்ப்போம்,
அப்போ லிலி அப்போ போலாமே ஒரு இடத்துல டீமன்ஸ்லாம் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் பண்ணி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து மோட்டு தலை இங்கே போய் ஆகணுமா, நம்ம இப்போ 4 பேர் தான் இருக்கோம், அந்த இவனும் கிளம்பி போயிட்டானோ என்ன பண்ணுறது ஐஸ் கீழும். அப்போ நம்ம ஈடு என்ன சொல்கிறோம், நம்ம 4 பேர் இவங்களுக்கு போகிறோம், சரி வாங்க அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேரக்டாகவே அந்த அட்டாக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே டீமன்ஸை. இந்த டீமன்ஸ்லாம் நம்ம ஹீரோவை கட்டுப்படுத்த முடியும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தன் வரான். இன்னொருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, என் அளவுக்கு எவன்டா ட்ராகன்ஸ் அட்டாக் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்குது, நான் தாண்டா ட்ராகன் அட்டாக்கோட கடவுளுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட டீமன் ட்ராகனை வெளில வர வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறத வந்து தடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தான். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கல் டெக்னிக்லாம் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதாவது நம்ம ஹீரோ டீமனோட கால் எல்லாமே வாங்கியிருப்பான்ல, அதெல்லாம் வச்சு எப்படியோ அந்த டீமனை கொண்டு முடிச்சிடுறான். இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த சீசன் 1 முடிஞ்சு போச்சு. இதோடையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர். இனிமேல் லா ஆஃப் டெவில் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம்.